Hello friends, welcome to our channel. முறுமுறுன்னு டேஸ்டியான ஒரு டீ டைம் ஸ்நாக்ஸ் எப்படி செய்யறதுன்னு இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இன்றைக்கி பார்க்க போகிறது என்னென்னா வெங்காயத்தூள் பக்கோடா. இந்த டேஸ்டியான வெங்காயத்தூள் பக்கோடா எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரை பாருங்கள். வாங்க இப்போ எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். பெரிய வெங்காயத்தை நீளமாக மெல்லிசாக கட் பண்ணி எடுத்துக்கிடுங்க. உங்களுக்கு நிறைய வெங்காயத்தூள் பக்கோடா வேணும்னா 2 வெங்காயம் எடுத்துக்கிடுங்க. இதே போல் கட் பண்ணி எடுத்துக்கிடுங்க. கட் பண்ண பெரிய வெங்காயத்தை ஒரு பாத்திரத்தில் நல்லா உதிர்த்தி போட்டு வச்சுக்கிடுங்க. தூள் பக்கோடா செய்யறதுக்கு நான் ஒரு பெரிய சைஸ் வெங்காயத்தை கட் பண்ணி வச்சுருக்கேன். தூள் பக்கோடாவுக்கு தேவையான அளவு பொடி உப்பை இது கூட சேர்த்துக்கிடுங்க. ஒரு பச்சை மிளகாயை பொடியாக கட் பண்ணி இது கூட சேர்த்துக்கிடுங்க. பொடியாக கட் பண்ணி வச்சுருந்த மல்லி இலை கருவேப்பிலையை இது கூட சேர்த்துக்கிடுங்க. 1/2 டீஸ்பூன் அளவு கரம் மசாலாவை இது கூட சேர்த்துக்கிடுங்க. 1 டீஸ்பூன் அளவு சிகப்பு மிளகாய் தூளை இது கூட சேர்த்துக்கிடுங்க. எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடலை மாவை இது கூட சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கிடுங்க. இதே போல் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. 1 டீஸ்பூன் அளவு இஞ்சி பூண்டு விழுதை சேர்த்துக்கிடுங்க. வெங்காயத்தில் உள்ள ஈரப்பதமே போதும், தண்ணி சேர்க்க வேண்டிய அவசியம் இல்லை. சூடு பண்ண ஆயில் 1 டேபிள் ஸ்பூன் அளவு இது கூட சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கிடுங்க. இப்படி செய்கிறனால வெங்காய பக்கோடா நல்லா கிறிஸ்பியாக இருக்கும். ஆயில் சூடாயிட்டு கொஞ்சமாக போட்டு பொரிச்சு எடுத்துக்கலாம். மொத்தமாக போட்டால் உதிரியாக இருக்காது. ஸ்டவ் ஆன் பண்ண பிறகு ஸ்லோ ஃப்ளேமில் வச்சு வெங்காய பக்கோடாவை பொரிச்சு எடுத்துக்கிடுங்க. லைட்டாக கலர் சேஞ்ச் ஆனதும் நம்மளோட வெங்காய பக்கோடா ரெடி ஆயிரும். வேகலைன்னு நினச்சி ரொம்ப நேரம் வேக விட்றாதீங்க, அப்போனா சாப்பிட நல்லா இருக்காது. அதனால் இந்த ஸ்டேஜில் எடுத்துடலாம். இதே போல் எல்லாத்தையும் பொரிச்சு எடுத்துக்கிடுங்க. வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள். கூடவே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.